வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் இங்க பேசும் பொருளாக இருக்கு. விஜய் சட்டமன்றத்துல எப்படி செயல்பட போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் பொதுமக்கள் ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அதுக்காகத்தான் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஆனா அவரை தவிர மற்ற எல்லாருமே சட்டமன்றத்துல பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் நேரலைய தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. முதல் நாள் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நீங்க பாருங்க, கடந்த ஆட்சி காலத்துல எல்லாம் நேரலையெல்லாம் அவங்க விருப்பத்துக்கு தான் செஞ்சாங்க. நாங்க அப்படி கிடையாது, ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட முழுசா நேரலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கும் பல பகுதிகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு சாதகமாக அதை வெட்டி ஒட்டி எடிட் செய்து மீடியாக்களுக்கு கொடுக்குறாங்க, சமூக வலைதளங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. இதை எப்படி பாக்க? இந்த சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு குறித்து கேட்டதுனால நான் இதுலயே துவங்குறேன். இந்த சட்டமன்றத்தை நேரடியா ஒளிபரப்பணும்னு வழக்கு தொடுத்தவன் நான் தான். லோக்சபா கட்சி சார்பாக என்னுடைய வழக்கு தான் இன்னுமே உயர்நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. நீங்க 2011ஆம் ஆண்டு காலம் இந்த வழக்கு நான் தொடுத்தேன். அதை தொடுத்ததற்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் ஒரு 11 மணிக்கு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் வரும். சட்டமன்றத்தில் நடந்தது சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் வரும். ரிப்போர்ட்டர்ஸ் வெளியே ரிப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒன்று சொல்லிருக்காங்க, முதலமைச்சர் அது சொன்னாங்க, இந்த அமைச்சர் அது சொன்னாரு, இந்த கேள்வி கேட்கப்பட்டதுன்னு அப்படிதான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கே பெரிய அசௌகரியம் இருக்கும். நீங்க ஃபுல் வெர்ஷன் பார்க்கலாம்னா பார்க்கலாம். எப்பன்னு கேட்டீங்கன்னா நைட்டு ஜெயா டிவில பார்க்கலாம். ஆனா அது ஃபுல் வெர்ஷன் கேட்டீங்கன்னா ஃபுல் வெர்ஷன் கிடையாது. நீங்க இதை ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு சிடி இல்ல அன்னைக்கு விசிடி நினைக்கிறேன், விசிடி எடுத்துட்டு போய் ஒரு டிஎஸ்பி ஒத்த ரேங்க் ஒருத்தர் அவர்கிட்ட போய் கொடுப்பாங்க. அவருக்கு எடிட் பண்ணுவாரு. எடிட் பண்ணி நைட் அந்த வருஷம் மட்டும் தான் நீங்க முழுசா பார்க்கலாம். அதை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும்னா, என்னப்பா அதிமுக மட்டும் தான் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க, திமுக யாருமே வரவே இல்லையே, ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஒருத்தர் கூட வராம இருப்பாங்கிற மாதிரி தோணும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது காமிக்கவே மாட்டாங்க, ஃபுல்லா கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஜெயலலிதா அவர்கள் பேசுறது மணிக்கணக்கா ஓடும், அதிமுக எம்எல்ஏக்கள் பேசுறது, அதிமுக அமைச்சர்கள் பேசுறது இப்படித்தான் மணிக்கணக்கா ஓடும். சுத்தமாக இப்படித்தான் இருந்தது. நம்ம என்ன பார்க்கணுங்கிறத டிசைட் பண்ணது ஜெயலலிதா அவர்கள் தான். இப்படித்தான் அந்த ஆட்சி காலம் என்பது இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருட காலம் அப்படித்தான் இருந்தது. நான் அதற்கு நடுவில் 2014 ஆண்டு வாக்குல நான் அப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொருளாளராக இருந்தார், திமுக பொருளாளராக இருந்தார். அவரை போய் சந்திச்சேன், கம்யூனிஸ்ட் தோழர்களை போய் சந்திச்சேன், கிருஷ்ணசாமி அவர்களை சந்திச்சேன், இந்த மாதிரி நிறைய அரசு தலைவர்களை சந்திச்சு இந்த வழக்கு நான் தொடுத்திருக்கேன். இந்த வழக்குல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டுக்கு போனா சபாநாயகர் தாங்க டிசைட் பண்ணும், சபாநாயகர் போய் பேசுங்கிறாங்க. சபாநாயகர்கிட்ட போய் நான் பேசினா அது கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல போய் பாத்துக்க போன அவர் சொல்றாரு, இப்படி மாறி மாறி 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, அதனால நீங்க இதுக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்கள்ட்டையும் நான் போய் பேசினேன். அப்ப நிச்சயமாக நாங்க சொல்லி சொன்னாரு. அப்பொழுதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் நிச்சயமா எங்களோட ஆட்சி வந்தா செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2016 அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல, திமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல 2016லயும் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க, 2021லயும் கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 2021 ஆட்சி அமைந்த பிறகு முதல் முறையாக சட்டமன்றம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட திமுக ஆட்சி காலத்தில் தான். நீங்க அதுக்கு முன்னாடி கவர்னர் உரை எப்பொழுதுமே வரும். அது எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் கவர்னர் உரை நம்ம டிடியில பார்ப்போம், அப்புறம் பொதிகையில பார்ப்போம், இப்படி தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அதை தாண்டி ஏதேனும் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. திமுக ஆட்சி காலத்தான் முழுவதுமாக வந்தது. இன்னும் சொல்ல போனா கேள்வி நேரம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கேள்வி நேரம்னா என்னன்னு கேட்கிற நிலைமைக்கு சட்டமன்றத்தை உண்டாக்கிட்டாங்க. கேள்வி நேரம் அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது எங்களுக்கு மாதிரி ஆக்கிட்டாங்க. கேள்வி நேரம், அமைச்சர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், நீங்க தமிழக அரசாங்கம் போடுற தீர்மானங்கள், 110 விதியின் கீழ் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. திமுக செய்ய சின்ன தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் எதிர்கட்சிகள் கொண்டு வருகின்ற கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் அவங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபிளா இருந்தா அதை வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்களும் தவறு செஞ்சாங்க. சில நேரம் எடப்பாடி பழனிசாமி பேசுறது நமக்கு தெரியாது, இந்த பக்கம் இவங்க பேசுறது என்னங்கிறது தெரியும். அது சில நாட்களில் நடந்தது. அது நான் கூட எதிர்த்தோம், இல்ல இது தப்பு, இது மாதிரி செய்யறது தப்பு, நீங்க ஜனநாயகம் முழுசா காட்டுங்க அப்படிங்கிறது. திமுக தான் முதலாக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை லைவ்ல கொண்டு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா பார்த்து முறைத்தார், அவர் கை தூக்கி பேசுறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் விஜயகாந்த் குறித்து எவ்வளவு அவதூறா பேசினாங்க, கீழ்த்தரமா பேசினாங்க, என்னென்ன வார்த்தைகளும் சொல்லி அவர் தூண்டி விட்டாங்கிறது யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் என்னுடைய வழக்குல தான் விஜயகாந்த் அவர்கள் அப்பொழுது இணைக்கலாம் முயற்சி செஞ்சாங்க. அது உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்சநீதிமன்றம் போனாங்க. இது ஒரு வரலாறு. இதுல நீங்க 2011 நான் அந்த போட்ட வழக்குல சொல்லப்பட்ட பதில், எங்களுக்கு சட்டமன்றத்தை நேரடியாக ஒளிபரப்பணும்னா we need state of the art facility. லோக்சபா ராஜ்யசபால இருக்கிறது போல நாங்க செய்ய போறோம், அதுக்கு 60 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சிரிப்பு வந்தது. 60 கோடி ரூபாய் கூட இல்லாம அதிமுக அரசாங்கம் இருக்காங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஆளுநர் உரை வந்துகிட்டு தான் இருக்கு. சோ ஏற்கனவே கேமரா இருக்கா, கேமரா இருக்கு, அதை லைவ் பண்றதுக்கான செட்டப் இருக்கா, செட்டப் இருக்கு, அதுக்கு தொழில்நுட்பம் எல்லாமே இருக்கு.
பிரச்சனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு இல்ல. சோ வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு மனதில்லை. நம்ம பேசுறத மட்டும் எதை பார்க்கணும்னு நினைச்சோம் அது மட்டும் பார்த்தால் போதும். எல்லாவற்றையும் மக்கள் பார்க்க வேண்டாம்னு ஒரு இடத்துக்கு போனாங்க. அதை உடைத்தது. ஏன்னா இது ஏன் இப்ப சொல்றேன்னா, இப்பொழுது நீங்க வந்து சட்டமன்றம் குறித்து பேசும்பொழுது விவாதங்களுக்கு வருகின்ற புதிய அது என்ன பேர் சொல்றேன்னு தெரியல. புதிய ஆதரவாளர்கள். தாவேக்கு ஆட்சி அமைந்தவுடன் புதுசு புதுசா ஆதரவாளர்கள் தினந்தோறும் முளைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆதரவாளர்கள் சொல்றாங்க, இல்லங்க தொழில்நுட்ப கோளாறுகள் வந்துருச்சுங்க. அதுல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லங்க. கேமரால பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி சில கதைகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. நம்மளே பார்த்தோம். நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நடக்கும் பொழுது சபாநாயகர் ஒவ்வொரு பேரா கூப்பிட்டு அவங்களெல்லாம் வந்து ஓட்டு போட சொன்ன காட்சிகளை பார்த்தோம். அப்பொழுது எதிர்க்கட்சியினர் என்ன பேசினான்னு பார்த்தோம். விஜய் அவர்கள் என்ன பேசினார்னு பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் பார்த்தோம். எல்லா காட்சிகளையும் பார்த்தோம். இப்பொழுது முதல் நாள் நிகழ்வுகள் வந்தது. 2வது நாள் மேகதாது வந்து தீர்மானம் போடும் பொழுது முதல்வர் என்ன பேசினார், எதிர்க்கட்சியினர் என்ன பேசினார் வரைக்கும் பார்த்தோம். எப்ப கட் ஆகுதுன்னா, அன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பாலியல் குற்றங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு இதெல்லாம் பார்த்து இந்த முதல்வர் பேசாமல் வாயை மூடிட்டு இருக்காரு, தயவுசெய்து பேசுங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டுட்டு வர்றாங்க. அந்த போர்டை பார்த்த உடனே தேவைக்கு தெரிஞ்சிச்சு, நீ கண்டிப்பா இவங்க கேள்வி எழுப்ப போறாங்க, நம்மள மாதிரி அவங்களும் மௌனமா இருக்க போற கேள்வி எழுப்ப போறாங்க. அப்ப மத்தியான நேரத்துல நம்ம இதை லைவ கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. சோ லைவ் இன்னைக்கு போக கூடாதுன்னு. ஏன்னா இதுல வந்து திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். எந்த நேரம் அன்னைக்கு மத்தியானம் லைவ் கட்டும்போது 15 நிமிடம் பேசியிருக்கிறார். அதுல ரூட் மாஃபியா, ரூட் ஜெகதீஷ் இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான இருக்கு. இதெல்லாம் சட்டமன்றத்துல மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா இதனால புதுசு புதுசா சில விஷயங்கள் வருகிறது. அப்ப விஜய் வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்காரு, இந்த வெற்றி எப்படி சாத்தியப்பட்டது, இந்த வெற்றிக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான தகுதித்த வேலைகள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடும் சொல்லிட்டு அதை கட் பண்ற வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு பார்க்கின்ற மக்கள் சொல்ல போனா முதல் வாரத்திலும் இந்த தாவே ஆட்கள் சொன்னது, மக்கள் பாருங்க சட்டமன்றத்தை இப்பதாங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க, எங்க தலைவர் போற ஒரே காரணம் சட்டமன்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, சினிமா பார்த்துட்டு இருந்த சீரியல் பார்த்துட்டு இருந்த மக்களும் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்களும் பார்த்தாங்க. ஆனா மக்களுக்கு என்ன ஒரு புதிதான ஒரு பார்வை கிடைச்சதுன்னா, என்னப்பா நம்ம அண்ணன் தூக்கி போட்டு எல்லாத்தையும் அடிப்பாருன்னு பார்த்தா அண்ணன் இவ்வளவு சோர்வா இருக்காரு, சோர்ந்து போயிருக்காரு. திமுக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ணன் அவங்கள எல்லாம் பயங்கரமா எதிர்த்து கேள்வி கேட்க போறாரு, நம்ம பார்க்கிற படங்கள் மாதிரி சர்க்கார் மாதிரி டக்குன்னு மேடையில ஏறி ஏதாவது பேச போறாரு, வாழை வீச போறாருன்னு பார்த்தா அவர் எது கேட்டாலும் பேசாம அப்படியே சோகமா பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனை அவருக்குன்னு இவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்ச பிறகு, நீங்க தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னதான் புத்தாக்க பயிற்சி எல்லாம் கொடுத்து எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லிய பிறகும் அவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய திறன் இல்லாத காரணத்தினால், அமைச்சர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்ற திறன் இல்லாத காரணத்தினால், இந்த காரணங்களால் நம்ம தொடர்ச்சியா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கோம். திமுக வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்றாங்க, எதிர்கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஆனா ஆளுங்கட்சி அமைதியாவே இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடும் சொல்லிட்டு பேசாம கட் பண்ணி விட்டுருங்க, இது தெரிஞ்சாதானே பிரச்சனை, ஏன் கட் பண்ணி விட்டுருங்கன்னு ஒரு இடத்திற்கு தாவேக நகர்ந்துருச்சு. உதயநிதி அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு குறிப்பாக வந்து பல விமர்சனங்களை வந்து ஆளுங்கட்சி மேல வச்சிருக்கிறாரு. ஒரே வரியில சொல்லணும்னா, கரியரின் உச்சத்தில் ஆரம்பிச்சு டிஃபன் கேரியர் வழியாக இன்று ஃபியூஸ் கேரியர்ல வந்து முடிஞ்சிருக்குங்க ஆட்சி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. புதிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமா இன்னைக்கு வந்து மின்தடை காரணமாக பல பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லீவ் விடுற ஒரு புது யுக்தியை வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வச்சிருக்கிறாரு. விவசாயிகளுக்கு வந்து வஞ்சகம் பண்றீங்க அப்படிங்கிற விமர்சனம் வச்சிருக்கிறாரு. தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு மறுபடியும் போராடுறாங்க. திமுக ஆட்சி காலத்துல அவங்கள வந்து அரசு ஊழியர்களாக மாத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு 12க்கும் மேற்பட்ட மாநகராட்சிகளை நீங்க தனியார் மயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கீங்க. இதற்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உதயநிதியோட இன்றைய ஸ்பீச்ச பத்தி எப்படி பாக்க? ஒரு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டு மக்களின் குரலாக இன்று திமுக உதயநிதி ஸ்டாலின் ஒழித்திருக்கிறார் அப்படிதான் சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாரும் மக்கள் மனசுல, இன்னும் சொல்ல போனா தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்கள் மனசுல ஓடிட்டு இருக்கு. மிக குறிப்பாக நீங்க மின்வெட்டு பிரச்சனை, எந்த இன்ஸ்டாகிராம்ல இவங்க எல்லாம் வீடியோ போட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களோ அதே ஜென்சி கிட்ஸே அவங்களே இன்னைக்கு வீடியோ போடுறாங்க. ஆனா எப்படா கரண்ட் வரும், ஏன்னா இப்படி படுத்துற காலை 4 மணி ஆயிடுச்சு, நான் கரண்ட் இல்லாம நான் தூங்க முடியலனா, என் குழந்தைய தூக்கிட்டு ரெட்டில்ஸ் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன், நான் குழந்தை தூங்க மாட்டேங்கிறேன், என்னன்னா அப்படி பண்றா அப்படின்னு அவங்களே இன்னைக்கு கேட்கிற நிலைமை இருக்கு. நீங்க வந்து தொடர்ச்சியாக மின்வெட்டு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் புரியுது. மே 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மின்வெட்டு பிரச்சனை வரவே இல்லை. மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் வருது. நீங்க போற போக்குல சும்மா திமுக சொல்ல, திமுக ஆட்சியில இருக்கிறாங்க, இல்ல திமுக ஒவ்வொரு எம்எல்ஏவா ஒவ்வொரு ஆபீஸா பூந்து ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு இருக்காங்களா? இது என்ன முட்டாள்தனமான பேச்சு? உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல வந்து இன்னும் சொல்ல போனா மின்சாரத்துறை ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு அனுபவம் இல்லைங்க, அனுபவமின்மை காரணமாக இந்த தவறுகளும் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, நாங்க எப்படி சமாளிச்சோம் அப்படிங்கிறத கேட்க மறுக்கிறாங்க. நாங்க மீறி ஏதாவது பேசுறா நீ திமுக ஆளான்னு சொல்லி கேட்கறாங்க. அரசு ஊழியர்கள் என்னைக்குமே அந்த அரசாங்கத்துக்கு தான் விசுவாசமா இருப்போமே தவிர அவங்க வந்து இவருக்கு விசுவாசமா தான் அவருக்கு விசுவாசம் கிடையாது. இன்னொன்னு அவங்க சிம்பிளான லாஜிக் கேட்கறாங்க. இந்த முறை பாருங்க, அரசு ஊழியர்கள் தாவேக்கு வாக்களிச்சிருக்காங்க.
அப்ப நாங்க தானே உங்களை கொண்டு வந்தோம். கொண்டு வந்த நாங்களே வந்து திமுகக்கு வேலை பார்ப்போம், நீங்க எப்படி நம்புறீங்க? நீங்க வந்து மக்களை கொச்சப்படுத்தாதீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லி பேசுறீங்க, நீங்க எங்களை கொச்சப்படுத்துறீங்களே அப்படிங்கிற கேள்விகளை அவங்க கேட்கறாங்க. அப்படி இருக்கிற காலத்தினால மின்சாரத்துறையில இன்னைக்கு என்ன பிரச்சனைங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் சீட்டா நிர்மல்குமாருக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இரண்டாவதாக இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பாலியல் எந்திரிச்சு விடிஞ்சு எந்திரிச்சாலே வந்து பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு, அன்பார்ச்சுனேட்லி நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சந்தி சிரிக்குது, ரொம்ப கேவலமா சந்தி சிரிக்குது. நீங்க வந்து டக்கு யார வேணாலும் அடிக்கலாம், யார வேணாலும் வெட்டலாம், யார் விட்டு வேணாலும் பெட்ரோல் பாம்பு வீசலாம் அப்படிங்கிற அளவுக்கு மிக மோசமாக எல்லா ஊர்களிலும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள் சென்னை சுற்றி மட்டும் நடக்குது. நேத்து ஒரு 4-5 பாலியல் குற்றங்கள் நடக்குது, பாலியல் சம்பவங்கள் நடக்குது. இவ்வளவு மோசமா போயிட்டு இருந்துச்சுன்னா எந்த விமன் சேஃப்டியை மையமாக வைத்து விஜய் அவர்கள் பெண்களின் வாக்களை அறுவடை செய்தாரோ அந்த பெண்களை இன்று கேள்வி எழுப்புறாங்க, என்னன்னா இப்படி இருக்கும் ஆட்சி. ஏன்னா இந்த ஆட்சிக்கு தான் நீங்க சொன்னீங்க நாங்க வந்துட்டா எல்லாமே மாறிடும் சொல்லி சொன்னீங்க, கவர்னன்ஸ்னா அப்படி அப்படி ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா எதுவுமே மாறாம இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாரு நிதித்துறை அமைச்சர். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒண்ணுதானுங்க. இது வரைக்கும் அதாவது சட்டமன்றம் என்னன்னு தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாத தாவே காட்கெடுக்கணும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா விஜய் தான் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்களா கூட நீங்க பேசிக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரிந்தவர்கள் 10 கோடி கடன்கிறது தெரியும், ஏன் அந்த 10 கோடி வந்ததுங்கிறது தெரியும், நீங்க பொதுத்துறை நிறுவனங்கள் கடன்ல இருக்கிறதுங்கிறது தெரியும். இந்த 5 வருட காலத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் கோடியா மாறிடுச்சு. ஆனா ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு இருந்ததா? இல்ல. நீங்க வந்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து ஒண்ணு இருந்ததா? இல்ல. தமிழ் புதல்வன் திட்டம்னு இருந்ததா? இல்ல. நீங்க வந்து இது மாதிரி நான் முதல்வன் திட்டம் இருந்ததா? இல்ல. காலை உணவு திட்டம் இருந்ததா? இல்ல. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிட்டே போலாம். இதற்கு நிதி அவரே சொல்றாரு, நீங்க நிதித்துறை அமைச்சரை சொல்லி சொல்றாரு, நமக்கு வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ்ல 64% போயிடுது, வட்டியா வந்து ஒரு 22% போயிடுது, மீதி இருக்கிற 13% தான் நம்ம ஆட்சி நடத்த வேண்டியதா இருக்கு. அந்த 13% மத்திய அரசாங்கமும் காசு கொடுக்காது, ஜிஎஸ்டி ஃபண்ட்ஸ் நமக்கு குறைவா தான் கலெக்ட் ஆகுது. அப்ப எங்க இருந்து ஆட்சி செய்வது, அப்ப எங்க இருந்து நலத்திட்டங்களை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்ப கடன் ஆப்வியஸ்லி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதா எல்லோருடைய புரிதல். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் என்ன பண்றாங்க, இல்ல இல்ல நீங்க கடன் வாங்கிட்டீங்க கடன் வாங்கி. இப்போ நானும் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து அவர் சொன்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா 2031 நம்ம என்ன பேசுவோம்னா, விஜய் அவர்கள் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகிட்டாரு தான் பேசுவோம். இவங்களால வந்து ஓன் ஃபண்ட்ஸை எப்படி சார் ஜென்ரேட் பண்ணுவீங்க, மறுபடியும் வந்து கேள்வியாளர்கள் கேட்கறாங்க. அதற்கு மரியவல்சன் சொல்ற ஒரே பதில், ஆனரபிள் சிஎம் சார், ஆனரபிள் சிஎம் சார், ஆனரபிள் சிஎம் சார். அதற்கு மேல பதில் பேச மாட்டேங்கிறார். உங்க ஆனரபிள் சிஎம் பேசவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு பிறகு நாங்க போய் இன்னும் அவர்கிட்ட கேட்கறது, ரிப்போர்ட்டர்ஸ் மைக் எடுத்துட்டு போனா பேசிட போறாரா? பேச போறதே கிடையாது. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க வந்து எல்லா பிரச்சனைகள் குறித்தும் எல்லா துறைகள் குறித்தும் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அதே நேரத்தில் அவர் வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கவும் மறக்கல. விஜய் அவர்களுக்கு என்ற பிறந்தநாள் அப்படிங்கிற அதையும் வாழ்த்து தெரிவிக்க மறக்கல. இன்ஃபேக்ட் ஹெச்ஆர்என்சில ஒரு பிரச்சனை வந்துச்சு, கோயில்களுக்கு நிதியை எடுத்து நீங்க வெவ்வேறு பயன்களுக்கு பயன்படுத்திருக்கீங்க, மல்டி லெவல் கார் பார்க்கிங் பயன்படுத்திருக்கீங்க, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, மேரேஜ் கால் கட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு சேகர் பாபு அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுத்தார். அந்த விளக்கத்தை கொடுத்த பிறகும் அதற்கு பிறகு இவர் இந்த அமைச்சர் பேசினாரு. அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கும் போது கூட இல்ல முடியாதுன்னு சொல்லி சபாநாயகர் தடுத்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டக்குன்னு எந்திரிச்ச உடனே அவர் அந்த பாயிண்ட கவர் பண்ணார். அப்ப இன்னைக்கு கார் பார்க்கிங் பக்தர்கள் வருகிற பக்தர்களுக்கு கார் பார்க்கிங் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. இன்னைக்கு ஒரு அடிப்படை தேவையாக மாறிவிட்டது. அப்ப வேணாம் நீங்க சொல்றீங்களா, அப்ப காரை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப டைமிங்கா விஜய் அவர்கள் மாதிரி வீட்டுக்கு போய் லெட்டர் போடுறேங்கிற மாதிரி இல்லாம நான் யோசிச்சு லெட்டர் போடுறேன்ங்கிறது இல்லாம அந்தந்த இடத்துல அந்தந்த அடி என்ன அடிக்கணுமோ அதை மிக சிறப்பாகவே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கையாண்டார். ஏன்னா அதுதான் அனுபவம். இன்னும் சொல்ல போனா அதுதான் வந்து கற்றல். நிறைய பேர் சொல்றாங்க விஜய் நிறைய லேர்ன் பண்றாருப்பா, அடிக்கடி குறிப்பிடுத்துட்டே இருக்காருப்பா. உண்மையில என்ன குறிப்பெடுக்காரு யாருக்குமே தெரியல. அப்படி என்ன குறிப்பெடுத்து என்ன பேசுறாரு அப்படிங்கிற தெரியல. இவருக்கு குறிப்பெடுக்க வேண்டிய ஆட்கள் குறிப்பெடுத்து தான் இருக்கிறாங்க. நாளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து செவ்வாய்க்கிழமை நான் பதில் சொல்றேன் பாருங்க, நான் நன்றி அறிவிப்பு எல்லாத்தையும் சேர்த்து பதில் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல என்னன்னா யாராவது குறுக்கு எந்திரிச்சு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் இருங்க நான் வீட்டுக்கு போய் லெட்டர் போடுறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவார். இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. விஜய் பேசுறாரோ இல்லையோ, விஜய் ஒரு ஆல்டர் ஈகோவா ஆதவ அர்ஜுனா பேசுறாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. முதலமைச்சர் யாரு, முதலீடு போட்ட அமைச்சர் யாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வர அளவுக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய இது இருக்கு. அதாவது உள்துறை அமைச்சகம் வந்து விஜய் கீழே தான் இருக்கு. பட் ஆனா சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக எந்த கேள்வி எழுப்பினாலும் உடனே ஆதவ அர்ஜுனா எழுந்து பதில் சொல்றாரு. அவருடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கன்ஃபரான்டேஷனல் ஒரு ஆட்டிடியூடா இருக்கு. ஒரு சட்டமன்றத்துடைய மாண்பு அப்படிங்கறத தாண்டி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதாவது இந்த மெஷர்ஸ் நாங்க எடுத்திருக்கோம், நிறைய விஷயங்கள் நாங்க செஞ்சிருக்கோம் பொதுப்படையா சொல்றாரே தவிர என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத உதயநிதி வந்து சுட்டி காட்டுறாரு.
இந்த ஆட்டிட்யூட எப்படி பாக்குறீங்க? எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுகவ குறை சொல்றது, இல்ல திமுகவுல இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லன்னா, திமுகல ஒருத்தர் 2 1/2 வயசு குழந்தைய வந்து பாக்ஸோ சட்டத்தின் கீழ் அவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னோனே, ஸ்பீக்கரே வந்து தலையிட்டு அ அ தரவுகள் இல்லாம பொய் செய்திகள வந்து நீங்க பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு ஜேசிடி பிரபாகர் அவர்களே வந்து ஆதவ் அர்ஜுனாவ கண்டிக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த போக்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மிகுந்த ஆணவ போக்கோட செயல்படுகிறார். இன்னும் சொல்லப்போனா முதலீடு போட்டவர் நான் தான் முதலீடு. இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து சிஎம் ஆக்டிங், நான் ஆக்டிங் சிஎம். அப்படிதான் அவர் அவர் நினைக்கிறார் ஆதவ அர்ஜுனா. இங்க பிரச்சனை என்னன்னா, இதை பேச வேண்டிய இன்னும் சொல்லப்போனா விஜய் அவர்களுடைய பாஷையிலே சொல்றேன். இதை பேச வேண்டிய உள்துறை அமைச்சராக இருக்கிற விஜய் மௌனமா இருக்கிறதா சிக்கலாக இருக்கிறது. நீங்க இதே தரவுகளை இன்னைக்கு ராஜ்மோகன் பேசுகின்ற தரவுகளை விஜய் ஏன் பேசுறது இல்ல? நான் குறிப்பெல்லாம் எடுக்கிறாருல்ல. நீங்க நான் அடுத்த நாள் தான் வந்து பதில் சொல்றாரு எப்படியும். இத்தனை இத்தனை குற்றங்கள் நடந்திருக்கிறது. இந்த குற்றங்கள் மீது நான் எடுத்த நடவடிக்கை என்ன? ரொம்ப இயல்பா பேச வேண்டும். விஜய் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறாருன்னு தெரியல. விஜய் அவர்களுக்கு 2 பெரிய பயம் இருக்கு. ஒண்ணு, ரிப்போர்ட்டர்ஸ பார்த்து பேசக்கூடாது. அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா பதில் தெரியாதுங்கிறது அடுத்தது. நம்ம கேள்வியே புரியாதுங்கிறது பிரச்சனையா இருக்கு. அப்ப ஒரு கேள்வி புரியாம பிரச்சனை என்னப்பா பண்றதுங்கிறது ஒரு சிக்கல் இருக்கிறது. அதே மாதிரிதான் சட்டமன்றத்திலும் யாரும் கேட்கும் போது என்ன பேசுறாங்க, என்ன சப்ஜெக்ட் பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு உள்வாங்குறாரா அப்படிங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு. அப்ப அவரை பேசவே கூடாது அப்படின்னு கவனமா இருக்காரு. சோ அதனால என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து அவர் சொல்ற மாதிரியே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு ஆதவ அர்ஜுனா, இன்னொன்னு ராஜ்மோகன். ஒன்னு ஆதவ அர்ஜுனா பேசுவார், இல்ல ராஜ்மோகன் பேசுவாரு. நம்ம அது என்ன கொடுமைன்னா, நீங்க வந்து சபாநாயகரே வந்து சொல்லிடுறாரு. நீங்க இந்த கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டிய உள்துறை தன் கையில் வைத்திருக்கும் விஜய் அவர்கள் பேசாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லி அப்ப சபாநாயகரை செட் பண்ணி தான் நீங்க கூட்டிட்டு வரீங்களா? நீங்க பாருங்க, அந்த சபாநாயகருக்கே கோபம் வர அளவுக்கு ஆதவ அர்ஜுனா பெர்ஃபார்ம் பண்றாரு. நீ ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதவ அர்ஜுனா வாய் திறந்தாலும் போய் தான் பேசுவாருன்ட்டு. இப்ப வந்து சபாநாயகருக்கே தெரியும் ஏன் இவ்வளவு போய் பேசுறீங்க, ஏன் இவ்வளவு ஆணவ போக்கு உங்களுக்கு, இது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறதா. பல இடங்கள்ல அப்படி போற பக்கத்துல தமிழ் தாய் வாழ்த்து குறித்து கூட தப்பு தப்பா பேசுறாரு. எல்லா விஷயங்களும் தனக்கு தெரிந்த ஒரு பெரிய அறிவாளி மாதிரி தான் வந்து இந்த போற வர பாடவே இல்ல கடந்த 3 அப்படிங்கிற போய் பேசுறாரு. பொய்யை பதிவு பண்றாரு. அது ஜேசிடி பிரபாகர் பதில் கொடுக்க வேண்டிய பாருங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே எப்ப தயவுசெய்து நீ போய் பேசாதப்பா, ஏன் இவ்வளவு போய் பேசுற, ஒண்ணு தரவுகளோட பேசு, தரவுகளோட பேசினா பிரச்சனை இல்ல. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க மேடம், நீங்க வந்து ராஜ்மோகன் வந்து தரவுகள் பேசுவார், ஆதவ அர்ஜுனா அரசியலா பேசுவார். ஆனா ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கிற பிரச்சனை கேட்டீங்கன்னா அவருக்கு அரசியலும் தெரியாது, தரவுகளும் தெரியாது. போற போக்குல ஏதோ மேடையில போட்டு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது. இது நீங்க பேசுற வில்லிவாக்கம் கூட்டம் கிடையாது, பெரம்பூர் கூட்டம் கிடையாது. இது சட்டமன்றம். சட்டமன்றத்துல மாதிரி தப்பு தப்பா பேசுனீங்கன்னா இந்த கட்சிக்காரங்களும் அடிப்பாங்க, உங்க சொந்த கட்சிக்காரங்களும் அடிப்பாங்க. அதனால நீங்க வந்து பெரிய அறிவாளி நினைக்கின்ற ஆணவ போக்கை இந்த அமைச்சர் கைவிட வேண்டும். மக்களுக்கு என்ன செய்திகளை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும். இன்னொன்னு, மறுபடியும் வந்து திமுக சீன்றதன் மூலியமாக தான் ஒரு பெரிய ஆளு எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைச்சாருன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள் அதற்கு உண்டான சரியான பதில் அவருக்கு கிடைக்கும். அமோனியா கசிவு மூலமாக திருவள்ளூர்ல வந்து 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேர் கவலைக்கிடமா இருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயம் வந்து நேத்து ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்துல அதை பத்தி விவாதம் நடத்தணும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப கன்வீனியன்ட்டா 110 விதியின் கீழ் வந்து அமைச்சர் பர்வேஸ் வந்து அதை பத்தி வெறும் ஒரு அறிக்கை மட்டும் பறிச்சுட்டு அதோட அதை கடந்து போற இந்த போக்க வந்து எப்படி பாக்குறது? இதற்கும் வந்து விஜய் தரப்புல இருந்து அமைச்சர்கள் சொல்றாங்க, விஜய் ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்படின்னு அமைச்சர்கள் பதிவு பண்றாங்களே கூட, சட்டமன்றத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட விஜய் பேசலையே. இத அப்படியே வந்து எல்லாத்தையுமே வந்து பிரஷ் அசைட் பண்ணி விஜய காப்பாத்தக்கூடிய ஒரு முயற்சி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மேடம், பிரஷ் அசைட் பண்ணி காப்பாத்துனீங்க மேடம். இன்னொன்னு, உண்மையிலே விஜய்க்கு தெரியுதா இன்னுமே அந்த செய்திகள் அவர் வந்து கேட்க தயாராக இருக்கிறாரா? நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா? தன்னோட செக்ரட்டரியில காலைல இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றாங்க. 4-5 டிவி பாக்குறாரா, பாக்கலையா, இல்ல சும்மா ஃபைல்ஸை திருப்பிக்கிட்டு காலத்தை ஓட்டுறாராங்கிறதே தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எல்லா ஆட்சி காலத்திலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த முதலமைச்சர்கள் உடனடியாக மக்கள்கிட்ட நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இதற்காக தனிப்படைகள் அமைச்சிருக்கோம், இந்த குற்றவாளிகளை விரைவில் பிடிப்போம், தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம், அந்த குடும்பத்திற்கு ஆழ்நீர்கள் இதெல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எது குறித்தும் பேசாமல் இருக்கிறாருன்னா அப்ப உண்மையிலே விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. அவர் வந்து அதே போக்கிலே பண்றாரு. இன்னொன்னு, பர்வேஸ் பண்றவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேள்வி அடுத்ததாக நீங்க அதுல கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த துறைக்கு நான் தான் அமைச்சர் இன்னைக்கு தான் தெரியும். காலைல எழுப்பிடு சார், அமோய் கனிவர்ஸ் நீங்க தான் சார் போகணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் நான் புசியானந்த ரூம்ல சும்மா உட்காந்து சீட்டை தச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் எழுப்பி சார் நீங்க போங்க சார் சொல்லி சார், அந்த லட்சத்துல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நீங்க பாருங்களேன், கேள்வி நேரம்ங்கிறது சட்டமன்றத்துல மிக முக்கியமான ஒன்று. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய உறுப்பினர்கள், இப்ப என்னுடைய உறுப்பினர் இருக்காருன்னா, நான் என்னுடைய பிரச்சனையை அவர் போய் பேசுறாரா பேசலையா? இப்ப நான் அம்பத்தூர்ல இருக்கேன், அம்பத்தூர்ல எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுச்சு, அந்த ஹாஸ்பிட்டல் குறித்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரா பேசலையா, அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொன்னாருன்னு பாக்குறதுக்கு தான் நான் சட்டமன்றத்தை பாக்குறேன். ஆனா கேள்வி நேரமே கிடையாதுன்னா அப்ப வந்து அமைச்சரும் சும்மாதான் இருப்பாரு, சட்டமன்ற உறுப்பினர்களும் சும்மாதான் இருப்பாங்க, ஆதவ அர்ஜுனாவும்
ராஜ்மோகன் தான் பேசுவாரு. நான் சொல்றேன் 105 பேர் வீட்டுல படுத்து தூங்குங்க, 2 பேர் மட்டும் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வாங்க, எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்வி கூட பதில் சொல்லிட்டு வாங்க, அப்படிதான் ஆயிடும். அப்போ உங்களோட துறை சார்ந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா உங்களுக்கு அந்த அந்த அறிவை வளர்த்துக்கணும். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைச்சர்களுக்கு தன்னோட துறையில் என்ன நடக்குது, தன்னோட துறை பெயர் என்ன, தன்னோட துறையில் என்ன நடக்குது, தன்னோட துறையில எவ்வளவு அசட்ஸ் இருக்கு, துறையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு பெண்டிங் கேசஸ் இருக்கு, இதை ஏதாவது பாக்குறாங்களா? இல்ல மேடம். நீங்க வந்து நான் கேள்விப்படுறது செக்ரட்டரியேட்ல காலையில வந்த உடனே இந்த அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து புசியான துருப்பு போய் உட்காந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட பனையூர் அலுவலகம் மாதிரி அதை மாத்தி வச்சிருக்காங்க. எல்லாம் ஜாலியா கதை பேசுறது, யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வர்றது, காலில் விழ வைக்கிறது, யாருக்காவது பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் நடக்கிறதே தவிர இந்த போக்குவரத்து அமைச்சர் யாரெல்லாம் மிக குறிப்பாக மக்கள் இயக்கத்தில இருந்து கன்வெர்ட் ஆகி இங்க அமைச்சரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே தொடர்ச்சியாக செய்வது என்பது இந்த வேலைகள் தான். இன்னொன்னு என்ன பண்றாங்க, ஆய்வுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கின்ற அரசு ஊழியர்கள், எந்த அரசு ஊழியர்கள்லாம் வாக்களிச்சு விஜய் கொண்டு வர நினைச்சாங்களோ அந்த அரசு ஊழியர்களை கடுப்பேற்ற வேலையை பாக்குறாங்க. போய் சம்பந்தம் போய் பேசுறது, அங்க போய் ஏன்பா போட்டோ மாட்டல, விஜய் போட்டோ ஏன்பா மாட்டலன்னு சொல்லி கேட்கறது, ஒரே டாக்டர் வந்து ஏன் ஒரு பேஷண்ட்டை பாக்குறது இல்ல, ஏன் வேற டாக்டர்ஸ் பேசுறது, இந்த மாதிரி அறிவாளித்தனமா கேட்கறதுன்னு இந்த மாதிரியான காமெடிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர தங்களோட துறை என்ன, துறை சார்ந்து என்ன பேசணும், என்ன பண்ணணும் ஒண்ணு. இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்துட்டோம். இதே மாதிரி வேற இன்சிடென்ட் எங்கேயும் நடக்காம இருப்பதுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்கிட்ட தரவுகள் இருக்கணும். இன்னும் இந்த மாதிரி எத்தனை நிறுவனங்கள் இருக்கு, எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு, திருவள்ளூர்ல எத்தனை இருக்கு, வடசென்னையில எவ்வளவு இருக்கு, வெவ்வேறு ஊரில் தூத்துக்குடியில் எத்தனை இருக்கு, இதெல்லாம் கரெக்டா இருக்கா, இங்க இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் போறாங்களா, சரியா செக் பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க அமைச்சர். ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சா முடிஞ்சது, நாங்க வந்து நிவாரண உதவி செஞ்சுட்டோம், கொடுத்துட்டோம், ஹாஸ்பிட்டல்ல போய் 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டோம், இப்படி போனீங்க அப்படின்னா உண்மையில் வாக்களித்த மக்கள் தான் வந்து இதெல்லாம் குறித்து யோசிக்க வேண்டும். அமைய ஜேசிடி பிரபாகர் ஸ்பீக்கரை பார்க்கும் பொழுதே எனக்கு பார்லிமெண்ட்ல ஓம் பிர்லா தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசு எழுந்து ஒன்றிய பாஜக அரசு நமக்கு தர வேண்டிய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் வர வேண்டிய நிதியை பத்தி அவர் பேசுறாரு, ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அது பேசி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப அவசரமா ஸ்பீக்கர் அவர்கள் வந்து ஐயோ அதெல்லாம் நீங்க இப்படி பேசக்கூடாது, நீங்க வேணும்னா இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு பாஜகல இருந்து, அவர்கிட்ட சொல்லி நீங்க ஒன்றிய அரசு சொல்லி அந்த நிதியை வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் நீங்க பேசணுமே தவிர இப்படியெல்லாம் நீங்க வந்து கண்டனம் எல்லாம் தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தண்ட செலவு அப்படின்னு சொல்லி கடந்த ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனா ஒன்றிய அரசு கொண்டு வந்த பழனி கிட்ட ஏதோ சித்த வைத்தியசாலை அமைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை மட்டும் ரொம்ப தேவையான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவியலுக்கு புறமான ஒரு விஷயத்த வந்து இல்ல நாங்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறது? கிட்டத்தட்ட ஒரு பார்லிமெண்ட் எப்படி நடக்குதோ, பாஜக கீழே பார்லிமெண்ட் செஷன் எப்படி நடக்குதோ, கிட்டத்தட்ட தாவேகா கீழே சட்டமன்ற செஷன் அப்படி நடக்கிற மாதிரி தானே பார்க்க முடியுது. நீங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க அந்த வெள்ளை அறிக்கையில சொன்னாங்க ஒன்றிய அரசோட நிதி வந்து ரொம்ப பகிர்வு ரொம்ப கம்மியா இருக்குன்னு. அதை கூட நீங்க பாருங்க, மத்தெல்லாம் போல்டா எழுதிட்டு ரொம்ப சின்ன ஓரமா எழுதிருக்காங்க, சின்ன பாயிண்ட போட்டு எழுதிருக்காங்க. என்ன சொல்றேன், இது மிக முக்கியமான பிரச்சனை. நீங்க வந்து எங்களுக்கு எஸ்எஸ்ஏல வந்து ஃபண்ட்ஸ் வரல, அந்த ஃபண்ட்ஸ் ஏன் வரலன்னு விஜய் அவர்கள் பிரதமர் மோடியை பார்க்கும்பொழுது கேட்டாரா கேட்கலாங்கிறது தெரியல, அதெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கணும். பிரதமர் மோடியை பார்த்த பிறகு அவர் என்னென்ன கதையெல்லாம் விட்டாங்க, நாங்க வந்து வந்தே பாரதம் பாடுறதுல எங்களுக்கு சிக்கல் இருக்கு, அதை நாங்க அப்படி பாட முடியாது, இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையிலேயே விஜய் அவர்கள் அதெல்லாம் பேசினாரா பேசுறாங்கிறது தெரியல. முதல் முறையாக தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கிறத பார்த்தோம் சட்டமன்றத்தில், அது ஏன் ஒழிக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்ப ஆளுநர் அவருக்கும் இவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படிங்கிற பார்க்க முடிகிறது. அப்போ நீங்க வந்து பல விஷயங்களிலும் கிட்டத்தட்ட அதிமுக எப்படி வந்து ஒரு அடிமை சாசனமாக இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் இருக்கோம். இன்னொன்னு எங்க தலைக்கு மேல கரூர் வழக்கு வேற ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு, அந்த வழக்குல நாங்க என்ன ஆகுங்கிறது தெரியல. அப்ப அந்த ஒரு காரணத்திற்காகவும் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம், நாங்கள் அடிபணிந்து போகின்றோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டே இருக்கிறாங்க. பாஜக குறித்து எங்கும் பேசுவதே கிடையாது. பாஜக நீங்க வந்து மத்தியில நடக்கின்ற தவறுகள் குறித்தோ மத்தியில கொண்டு வர திட்டங்கள் குறித்து எது குறித்தும் பேசுவதே கிடையாது, வாய் மூடி மௌனமாக இருப்பதுதான் இவர்களுடைய வேலையாகவே நினைச்சிட்டு இருக்காங்க மேடம். இது கிட்டத்தட்ட நீங்க இந்த அறநிலைத்துறை குறித்து சொன்னீங்க, இன்னைக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டுருச்சுன்னா, இப்போ அறநிலைத்துறையுடைய ஃபண்ட்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட அப்படியே பாஜகவுடைய அதே மொழி தான். அந்த மொழியில என்ன சொல்றாங்க, டெம்பிள் ஃபண்ட்ஸை டெம்பிள் தான் யூஸ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா இப்போ ஒருத்தர் நான் ஒரு விவாதத்துல இருந்தேன், அவர் என்ன சொல்றாரு, டெய்டிஸ் பண்ண டெய்டிஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னார். நான் சொன்னேன் அப்ப டிவோட்டிஸ் யாரு சார், டிவோட்டிஸ் யூஸ் பண்ண மாட்டீங்களா சார்? டெய்டிஸ்க்கு யாரு ஃபண்ட் கொடுக்குறா, டிவோட்டிஸ் தாங்க கொடுக்குறாங்க, பக்தர்கள் கொடுக்கறதாங்க தெய்வத்திற்கு. அப்ப அந்த பக்தர்கள் வருகின்ற பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கொடுக்க மாட்டேன்னா எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க நீங்க ஃப்ரீ டெம்பிள்ஸ் சொல்றீங்க, சரி டெம்பிள்ஸ் ஃப்ரீ பண்ணி யார்கிட்ட கொடுக்கறது, கொள்ளடிக்கிறோன்ட்டையா? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கு, கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு கோயிலையும் எவ்வளவு ஃபண்ட்ஸ் வருது, நீங்க முறையா நீங்க அந்த கணக்கு வழக்கு கேட்கறீங்க, கணக்கு வழக்கு யார் வேணாலும் கேட்கலாம் பார்க்கலாம், அதுல எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டுல
54 கல்வி நிறுவனங்கள் ஹெச்ஆர்என்சி நடத்துறாங்க. 54 கல்வி நிறுவனங்கள், 5 கல்லூரிகள், ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு டெக்னிக்கல் காலேஜ், 12 ஹையர் செகண்டரி ஸ்கூல், 8 ஹை ஸ்கூல், 5 மிடில் ஸ்கூல், 2 தொடக்கப்பள்ளி, ஓதுவார் பள்ளி, இசை இசை கற்றுக் கொடுக்கிற தமிழ் நாதஸ்வரம் கற்றுக் கொடுக்கிற பள்ளி, வேதங்கள் கற்றுக் கொடுக்கிற பள்ளி, நீங்கள் காது கேளாதவர் பேச முடியாதவர்களுக்கான பள்ளி, இத்தனையும் நடத்த 54 பள்ளிகள் நடத்துறாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க இந்த டிவிக்கு கவர்மெண்ட், இல்ல வேண்டாம் இதெல்லாம் தூக்கிருங்கம்பாங்களா? டெம்பிள் ஃபண்ட் டெம்பிள் தான் சார் யூஸ் பண்ணணும். கார் பார்க்கிங் யூஸ் பண்ண, கார் பார்க்கிங் அத்தியாவசியம் நம்ம பேசுறோம், ஆனா கார் பார்க்கிங் வேண்டாம். நீங்க வந்து இதுல ரெவன்யூ, அவங்க என்ன சொல்றாங்க, சேர்பாபு என்ன சொல்றாரு, இதுல ரெவன்யூ ஜெனரேட் பண்றோங்க, இந்த ரெவன்யூ எடுத்து நம்ம மறுபடியும் கோயிலுக்கு தான் யூஸ் பண்றோம், இந்த ரெவன்யூ நாங்க தூக்கிட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களே சொல்றீங்க 46,000 கோயில் மொத்தம் இருக்குங்க, அதுல 100 கோயில் மட்டும்தான் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு, மற்ற கோயில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிதி இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஓதுவார்கள் கஷ்டப்படுறாங்க, இங்க ஆட்கள் நியமிக்க முடியல, தூய்மை பண்ண முடியல, அதெல்லாம் சொல்றீங்கல்ல. அப்போ பெரிய கோயில்ல இருந்து வர்ற ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து மல்டி லெவல் கார் பார்க்கோ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ கட்டி அதை எடுத்து சின்ன கோயில் கொடுக்கல, என்ன தப்பு? இன்னொரு பார்க்க, நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல முகூர்த்த நாள் வந்துச்சு, எனக்கு கோயில் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒரு கோயில்ல ஒரு 100 கல்யாணம் பக்கத்துல நினைக்கிறேன், தள்ளு முள்ளு ஒரு மாப்பிள்ளை பொண்ணு எந்த தள்ளி விடுறாங்க, தள்ளி விட்டு அடுத்த மாப்பிள்ளை போய் பாய் போடுறாரு. என்ன பிரச்சனை? கோயில்கள் கல்யாணம் பண்ணணும். இப்ப கோயில் பக்கத்துல ஒரு மண்டபம், கோயிலை சார்ந்த ஒரு மண்டபம் இருந்தால் அந்த மண்டபத்துல கல்யாணம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அந்த மண்டபத்திலே நிறைய ஹால்ஸ் போட்டு அது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இங்க சிக்கல் எனக்கு கேட்டீங்கன்னா, இங்க மண்டபம் இல்ல, நான் கோயில பண்ணணும். நீங்க வடபழனி நீங்க பார்க்கலாம், வடபழனி பாத்தீங்கன்னா மூர்த்தி நாள் அன்னைக்கு 48 கல்யாணம். நம்ம போய் யாருக்காவது கல்யாணம் வச்சா நம்ம எந்த தூண்பா, 1வது தூணா 2வது தூணா 3வது தூணாப்பான்னு கேட்டுட்டு இருப்போம். அப்ப பக்கத்துல ஹால், மேரேஜ் ஹால் ரொம்ப லோ காஸ்ட்ல பட்ஜெட்டாவும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த காசை வாங்கி அதுல ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி மற்ற கோயில்களுக்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்ப நான் வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் கேன்சல் பண்ணிடுவேன், கமர்ஷியல் இது கேன்சல் பண்ணிடுவேன், மேரேஜ் ஹாலை கேன்சல் பண்ணிடுவேன்னா அப்ப நீங்க பள்ளிக்கூடங்களை கேன்சல் பண்ணிடுவீங்களா? இந்த ரமேஷ் சார் சொல்ல வந்து டாய்லெட்ஸே இல்லாம இருக்கு, டாய்லெட்ஸ் கட்ட வேண்டியதான், யாரும் உங்களை இல்ல வேணும்னு சொன்னா டாய்லெட்ஸ் கட்டுங்க, அதை இதை கேன்சல் பண்ணி தான் கட்டணும், யாரும் உங்கள்கிட்ட சொன்னா? டாய்லெட்ஸ் கட்டுங்க, வர்ற குண்டியல் காசு எடுத்து பண்ணுங்க, யாரும் உங்களுக்கு வேணாம்னு சொல்லி சொன்னா? கிட்டத்தட்ட இவர்கள் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃப்ரீ பண்ணி பாஜகவோட மொழியில போயிடலாம். கடைசியா வந்து ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறதே பெரிய சிக்கலுங்க. நம்ம அந்த ட்ரஸ்டேட் கொடுத்துட்டோம்னா ரொம்ப சீரும் சிறப்பா பார்த்தவங்க சொல்லிட்டு முந்தைய காலத்துல எப்படி வந்து பெரியார் காலத்தில் கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரி கொள்ளையடிக்கிற குரூப் கிட்ட அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இந்த வேலையை இவர்கள் துவக்கி வச்சிருக்காங்க தான் பாக்குறேன். இதன் சொல்லுவது முடியும். அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் பழனிக்கு சித்த மருத்துவத்துக்கு கொடுக்கறதுன்னு இருந்தாங்க. அது வந்து நான் இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டேன். வேலைகள் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அப்ப சொல்லுங்க எவ்வளவு ஃபண்ட் அவங்க கொடுக்குறேன்னாங்க, ஒட்டுமொத்தமா எவ்வளவு செலவாக போகுது, அந்த செலவுல தமிழ்நாட்டோட ஃபண்ட் எவ்வளவு இருக்க போகுது, நீங்க வந்து மத்திய அரசோட ஃபண்ட் என்னவா இருக்க போது, பழனி கோயில இருந்து நீங்க எவ்வளவு காசு எடுக்க போறீங்க அப்படிங்கறத சேர்த்து சொல்லுங்க. அதை நம்ம பேசுவோம். போற போக்கில் அப்படியே மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வெண்சாமரம் வீசிட்டு போற வேலையை பார்க்காதீங்க தயவு செய்து அப்படிங்கிற நான் சொல்லுவேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச்.